ஹலோ கைஸ் 100 டேஸ் கவுண்டிங் சேலஞ்சில் 464 மார்னிங் எந்திரிச்சோடனே கொஞ்சம் கிரிக்கலா இருந்துச்சு. ஒரு 7:50க்குலாம் டீயை போட்டுட்டு நேரா நம்ம பிரைவசி வேலையெல்லாம் பார்க்க போயாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு என்னடா ஏதோ வெள்ளை கலர்ல வாயில போறான்னு பாக்குறீங்களா, அதுதான் எக் ஒயிட். வீட்டுல சூப்பரா சுட்டு தந்தாங்க. அதை சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு 200 கிராம் ரைஸ் எக் ஒயிட் அண்ட் இத்தனது ஊத்திக்க இருந்தாலும் சமரம் மட்டும் ஊத்தி சாப்பிட்டு தொண்டையில கொஞ்சம் கிச்சு. அதனால ஒரு 2 மாத்திரையும் போட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கியாச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்ச உடனே வெளியில வாழைப்பழம் 9 ரூபா வாங்கினான்னு வீட்டுல சொன்னாங்க. சோ அதை வாங்கிட்டு அதுல ரெண்டே நானும் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜிம்முக்கு போயாச்சு. இன்னைக்கு என்ன ஒரு கொட்டுன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி ஹெவி கவுண்டிங்கோட லாஸ்ட் பிளஸ் ஏன் பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டை எப்படி ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும்ன்றதுதான் இந்த லாஸ்ட் பிளஸ் பாயிண்ட். ஏன்னா நீங்க ஒரே வெயிட்ல 2 or 3 வீக்ஸ்க்கு ஹெவி கவுண்டர் ட்ரெயின் பண்ணும்போது நீங்க அந்த வெயிட் மறுபடியும் யூஸ் பண்ணீங்களா உங்களுக்கு வெயிட் போறதே தெரியாது. சோ அந்த டயத்துல நீங்க ஓவர்லோட் ப்ராக்ரஸும் பண்ணலாம். அண்ட் இதான் லாஸ்ட் ஹெவி கவுண்டிங்கோட பிளஸ் பாயிண்டும் கூட. அண்ட் இந்த 100 டே சேலஞ்ச முடியறப்ப இதை யார் யார் போடலாம் எப்படி போடலாம் என்னால முடிஞ்ச ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ இன்னைக்கான கதைக்கு வந்துருவோம். இன்னைக்கு என்ன ஒர்க்னா சோல்டர்ல மொத்தம் 4 வேரியேஷன். ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் 4 செட் 50 கவுண்டர். மொத்தம் வரப்போ வந்து 800 ரெப்ஸோட சோல்டர் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால வாய்ஸ் கொஞ்சம் தாறுமாறா வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சோல்டர் ஒர்க் அவுட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்ஸ்க்கு ஒரு வேரியேஷன் 4 செட் 50 கவுண்ட். அதை முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு கிளம்பி ரெடி ஆயிட்டு ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போயாச்சு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ஹனுமாருக்கு பிறந்த நாளா. சோ அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்கிட்டு கொஞ்சம் உடம்புல மசனும் தாங்கன்னு கேட்டுட்டு நைட்டுக்கு கிரேப்ஸையும் தோசையும் சாப்பிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. சோ டே 65ல சந்திப்போம். டாடா.